கல்யாணம்னு போகிறப்ப சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் போய் ஏதாவது சேஞ்ச் ஆகும். அதாவது தடங்கல் ஆகிறதுங்கிறது, இல்லாட்டி மாப்பிள்ளை மாறுறது, பொண்ணு மாறுறதுங்கிற மாதிரியான விஷயங்கள், அல்லது யாராவது கோச்சிட்டு போயிடுறதுங்கிறது, அல்லது கல்யாணம் நடத்தலாமா வேண்டாமாங்கிற மாதிரியான அளவில் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் வந்து அதை குழப்பி விடுறதுங்கிறது, இப்படி ஏதாவது ஒரு சிக்கல்களுக்கு மத்தியில் வந்து திருமணம் முடியும் சிலருக்கு. இது வந்து யாருக்கு நடக்கும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, பொதுவாகவே 2ஆம் இடத்துல, அதாவது குடும்பஸ்தானத்தில் சூரியன், சனி, ராகு, கேது இந்த கிரகங்களில் ஏதாவது ஒன்று உட்காந்துருந்து அவங்களுடைய கல்யாணத்தப்போ அவங்களுடைய தசையோ புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா, அவங்க நட்சத்திர சாரம் வாங்கினது அல்லது அந்த வீட்டு அதிபதி நீசமாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி கல்யாணத்தப்போ வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் முடியும். இப்போது இது இந்த 2ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்க எல்லாத்துக்குமே அப்படி தான் நடக்குமா அப்படின்னா அப்படி எடுத்துக்கக்கூடாது. கல்யாணத்தப்போ அந்த அந்தரமாவது நடக்கணும், அப்போ தான் பிரச்சனை.